மத விழாக்கள் 1000 உண்டு இம்மண்ணில். ஆயினும் மனிதம் பூக்கும் விழாவாக இயற்கைக்கும் கால்நடைக்கும் தன்னால் இயன்ற நன்றியை தெரிவிக்கும் விதமாக தமிழன் தன் பண்பாட்டின் பெயரால் போற்றிய திருவிழாதான் பொங்கல் திருவிழா. பொங்கல் தமிழர்களின் திருவிழா, தயாள மனம் கொண்டோரின் பெருவிழா. தமிழர்களின் கலாச்சாரமாக மாறிவிட்ட, அடையாளமாக ஆகிவிட்ட பொங்கல் திருநாளை திரைப்பாடல்களோடு தித்திப்பாக கொண்டாட வைக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம். பொங்கல் திருவிழா உழவர்களின் வியர்வை பெருவிழா, உழைக்கும் மக்களின் உன்னத திருவிழா. எந்த மத சாயத்தையும் தன் மீது பூசிக்கொள்ளாமல், கிராமங்களைப் போலவே ஒப்பனை இல்லாமல் ஆனால் அழகாய் தெரியும் திருவிழா. சாப்பாட்டு இலையில் முதலில் வைக்கப்படும் இனிப்பை போல அல்லாமல் உப்பு திரவமாம் வியர்வை சிந்தி உழைப்பையெல்லாம் செலுத்திவிட்டு பிறகு இனிப்பான பொங்கலை சுவைக்கும் உழவனுக்கும் உழைப்பாளிகளுக்கும் தான் பொங்கலின் உண்மையான சுவை தெரியும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். விடிவதெல்லாம் தைதான். இங்கு நல்லா இருக்கணும் எல்லோரும், நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும். நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும், இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும். இங்கு நல்லா இருக்கணும் எல்லோரும், நலம் எல்லாம் இருக்கணும் என்னாலும். நாம ஒன்னோடு ஒன்னாக சேரணும், இந்த மண்ணெல்லாம் பொன்னாக மாறணும். உழைப்பால் உரமேறியவர்கள் கிராமத்து மக்கள். வயல் வேலைகளில் உடல் உழைப்புதான் பிரதானம். அதனால்தான் நோய் அவர்களை எளிதில் அண்டுவதில்லை. கிராமத்து திருவிழாக்கள் தான் இன்னும் மண்மணம் மாறாமல் நமது கலாச்சாரத்தை தாங்கி பிடித்து வருகின்றன. கிராமத்து திருவிழாக்கள் கீர்த்திமிகு பெருவிழாக்கள். கிராமங்கள்தான் நாட்டின் ஆன்மா. நதிக்கரையில் தோன்றிய நாகரீகம் நாளடைவில் நவீனமடைந்தாலும் கிராமங்கள்தான் நாட்டின் பாரம்பரியத்தையும் பெருமையையும் இன்றளவும் காப்பாற்றி வருகின்றன. கேள்வி ஞானத்தை மட்டுமே கொண்டு கிராமங்களில் பாடப்படும் தெம்மாங்கு பாடல்கள் கிராமத்தைப் போலவே அழகாக இருக்கின்றன, நம்மை ஆடவும் வைக்கின்றன. சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, முத்தார அரும்பெடுத்து உடனீட கறந்தொடுத்து வித்தார கள்ளிகளுக்கு முத்தாரம் போட்டானா, மயிலாக வந்தாளா முத்தாரம் போட்டானா, மயிலாக வந்தாளா முத்தாரம் போட்டானா. தமிழ் சுமந்து வரும் தைமகளை இருகரம் கூப்பி வரவேற்போம். வீடு நாடு நலம் பெற நல்ல செய்தி அவள் தருவாள் என நம்பிக்கையோடு காத்திருப்போம். வார்த்தைகளில் வெல்லம் கலந்து வாழ்த்துக்கள் வழங்குவாள் என பூரித்திருப்போம். காரணம், வாழ்க்கை என்றாலே நம்பிக்கை, நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்.